சர்வதேச அழகி போட்டியில் திருச்சியை சேர்ந்த திருநங்கை ரெஜினா கணேசன் ரன்னர்-அப் பட்டம் வென்று சாதனை படைத்துள்ளதாகவும், தமிழகத்தில் மாடலிங் துறைக்கு தனி வாரியம் அமைக்க வேண்டும் என்று மிஸ் அண்ட் மிஸ்டர் மெஜஸ்டிக் இன்டர்நேஷனல் பியூட்டி பேஜெண்ட் அமைப்பின் தேசிய இயக்குனர் ரியானா சூரி வலியுறுத்தினார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மிஸ் அண்ட் மிஸ்டர் மெஜஸ்டிக் இன்டர்நேஷனல் பியூட்டி பேஜெண்ட் அமைப்பின் தேசிய இயக்குனரும் திருநங்கையுமான ரெஜினா சூரி மற்றும் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் ஜோஸ்னா ஜாஸ்மின் ஆகியோர் சர்வதேச அழகி போட்டியில் இந்தியா சார்பில் பங்கேற்ற திருநங்கை ரெஜினா கணேசனின் சாதனையை பற்றி விளக்கினர். மாற்றிடுவாங்க. எல்லா விஷயத்துலையுமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியும், திருநங்கைகளுக்கு நிறைய பொறாமை குணம் இதெல்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். யாரும் அந்தளவுக்கு மேலே கூட்டிகிட்டு போகணுன்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. ஆனால் இந்த காலத்தில் எனக்காக என்னை மேலே ஏற்றி விட்டுருக்காங்க. அதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்றைக்கி நான் வின் பண்ணேன்னா அதுக்கு காரணம் இவங்களாலையும் அந்த எஃபெக்டை நிறைய நானும் போட்டிருக்கேன். நிறையா எனக்கும் உதவி செஞ்ச திருநங்கைகள் நிறைய பேர் இருக்காங்க. என்னோட அம்மா சிந்துமா இருக்கட்டும், சுஜி மாமி, என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எங்கள் ஆண்டி, அப்புறம் என்னோடய மம்மி, எல்லாரோடைய ஃபேமிலி சப்போர்ட், என்னோடய ஹஸ்பண்ட் சாகுல் எல்லாருமே சேர்ந்து சப்போர்ட்டிவ்னால தான் இன்றைக்கி நான் அந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. நான் இந்தியாவுக்காக போயிட்டு நான் செகண்டாக நான் வின் பண்ணுவேன் நான் நினச்சி கூட பார்க்கல. ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் பிறந்தோ வாழ்ந்தோன்னு இல்லாமல் இன்றைக்கி ஒரு பேரோடு நிற்கிறேன் இந்த இடத்துல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் சிஎம் சார்கிட்ட ஒரே ஒரு கோரிக்கை தான் வைக்கிறேன். நிறைய விஷயத்துக்காக நாங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் மாடலிங் துறைக்காக நான் சென்னைக்கு மட்டும்தான் நாங்கள் தேடி எல்லா விஷயத்துக்கும் வர வேண்டியதாக இருக்குது. எங்களுக்கு எந்த ஒரு ஸ்பான்சர்ஷிப் எதுவும் கிடைக்கிறதுக்குள்ள. ஒரு நெயில் ஆர்ட் பண்ணுன்னா கூட நாங்களாக தான் ஓனாக நாங்கள் போய் ஒரு நெயில் ஆர்ட்க்கு 5K இது மாதிரி எங்களுக்கு எதாக இருந்தாலுமே ஹை ரேட்டாக தான் சொல்கிறாங்க. நாங்கள் அதையும் பண்ணி தான் நாங்கள் ஃபாரின் போகிறோம். எல்லாத்துக்கும் ஸ்பான்சர்ஷிப் எதுவுமே கிடையாது. எங்களுக்கு இந்த ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். எல்லா துறையிலையுமே விளையாட்டுத்துறை எல்லாத்துக்குமே துறை இருக்குது. மாடலிங்க்குன்னு சொல்லிட்டு ஏதாவது நீங்களே ஒரு குழுவை அமைச்சு நீங்களே தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்துக்காவது திருச்சியில் நாங்கள் எல்லா விஷயமும் எங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிற மாதிரி நீங்கள் பண்ணி தரணும்னு சொல்லிட்டு நான் அந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். போட்டி எங்கே நடந்தது, யார் யார் இதில் கலந்துக்கிட்டாங்க, எத்தனை கண்ட்ரி இதில் கலந்துக்கிட்டாங்க, இந்தியாவிலேருந்து மொத்தம் எவ்வளோ பேர் போனாங்க? ஓகே. இந்த போட்டி மிஸ் ட்ரான்ஸ் மெஜஸ்டிக், அதாவது ட்ரான்ஸ் மட்டும் இல்லை, ட்ரான்ஸ் மிஸ் அப்புறம் மிஸ்டர் கேட்டகரி 3 கேட்டகரி பண்ணாங்க. இந்த காம்படிஷனோட நேம் மிஸ் மெஜஸ்டிக் இன்டர்நேஷ்னல் பேஜெண்ட். இது கம்போடியாவில் நடக்குது. இந்தியா பிரதிநிதியாக நான் ஒரு ஆள் மட்டும் நான் போயிட்டு வந்தேன். இதில் மொத்த திருநங்கைகள் 14 பேர் சேர்ந்துக்கிட்டாங்க. 14 பேரில் நான் 7வது இடத்துக்கு வந்தேன். 7வது இடத்துல இருந்துட்டு அதுக்கப்புறம் 3வது இடத்துக்கு வந்தேன். 3 பேருக்குள்ள போட்டியில் தான் நான் 2வது நான் வின் பண்ணேன். ரொம்ப இதில் என்னென்னா வியட்நாம், எனக்கு தெரிஞ்ச வரையிலும் வியட்நாம், தாய்லாந்து, அப்புறம் கனடாவிலேருந்து வந்தாங்க, பிலிப்பீன்ஸ்லேருந்து வந்தாங்க, ஹெல்கோமா, கம்போடியா, பக்கத்தில் சைனா, இந்த மாதிரி பக்கத்தில் நிறையா நாடுகள் பக்கத்தில் உள்ள அண்டை நாட்டில் இருக்குது. எல்லாருமே வந்திருந்தாங்க. ஆமாம், இது நான் அவங்கவுங்க நினச்சா தான் மாற்ற முடியும். எல்லோரும் மாறுங்கன்னு சொன்னால் யாரும் மாற மாட்டாங்க. இன்றைக்கி நான் ஒரு இடத்துக்கு வரணும்னு நான் நினச்சி நான் தைரியத்தோடு முழு கான்ஃபிடென்ட்டோடு நான் வந்தனால தான் இன்றைக்கி நான் அந்த இடத்துல நிற்கிறேன். இதே மாதிரி ஒவ்வொரு திருநங்கைகளும் அவங்க லைஃப் அவங்கவுங்க மாற்றிக்கிறது அவங்களோட கையில் தான் இருக்குது. எல்லோரும் ஒருத்தவங்க தப்பு பண்ணுறாங்கன்னா அதுக்குன்னு எல்லோரும் அந்த மாதிரி இருப்பாங்கன்னு இல்லைல்ல. இந்த எல்லாருமே ஆண் பெண் எல்லாருமே ஒருத்தவங்க தப்பு பண்ணுறாங்கன்னா மொத்தமாக சொல்ல மாட்டாங்கள்ல. ஆனால் எங்கள் விஷயத்தில் ஒருத்தவங்க தப்பு பண்ணால் அது மொத்த சமூகத்தையும் ரொம்ப பாதிக்குது. அது வருத்தப்பட உங்களோட பாதை நீங்கள் தான் உருவாக்கணும். உங்களுக்கு பாதை யாருமே வழிகாட்ட மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல பாதை வேணும்னா நீங்களாக தான் அந்த பாதையை உருவாக்கி நீங்கள் மேலே போகணும். யாரும் உங்களை ஒரு வார்த்தை சீன்னு சொல்ல முடியாத அளவுக்கு நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும்னு சொல்லிட்டு நம்பிக்கை வச்சா யார் வேணாலும் முன்னேறலாம். தேங்க்யூ. என் பேர் ரெஜினா கணேசன்.